கன்னியாகுமரி கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க அனுமதி அளித்திருப்பதை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அறிவியல் ஆய்வாளர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 32,000 சதுரடி கிலோமீட்டர்ல எண்ணெய் எடுப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக நீண்டமான கடற்கரை பகுதி, குறிப்பாக விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக அதிக மக்களுக்கான வேலைவாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய பகுதியாக கடல் வளங்கள் என்பது இருக்கு. நமக்கு இப்ப சமீபத்தில் எண்ணூர் உட்பட பல இடங்கள்ல அந்த கடல் வளங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்துறத பார்த்துட்டு இருக்கோம். இப்ப குறிப்பாக இந்த ஆழ்கடல் பகுதியில் எடுக்கக்கூடிய எண்ணெய் எரிவாயு என்பதற்கு ஒற்றை அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றை அனுமதி என்பது குறிப்பாக நீங்க கன்வென்ஷன் மெத்தட் என்று சொல்லக்கூடிய மரபு சார்ந்த முறைகள்லையும் எடுக்கலாம், மரபு சாராத முறைகளாக இருக்கக்கூடிய ஷேல் உள்ளிட்ட முறைகள்லையும் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது ஹைட்ரோஃபிராக்கிங் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் அங்க செலுத்தப்படும். அப்படி செலுத்தப்பட்டுச்சுன்னா அங்க திரும்ப வரக்கூடிய நீர் உள்ளிட்ட அந்த ரசாயனங்கள் அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு என்ன மாதிரியான மாறுபாடுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக இன்றைக்கு கடல் பகுதியில் எண்ணெய் எடுக்கும்போது ஏற்படக்கூடிய ஆயில் ஸ்பில் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் படலங்கள் அங்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கு, இதெல்லாம் மத்திய அரசு அதற்கான ஆய்வுகளை ஏற்கனவே செஞ்சிருக்கோம். அப்ப மீனவர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய இது போன்ற ஆழ்கடல் பகுதியில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக பாதிப்புகள் குறித்து அவங்களுக்கு விளக்கி அது என்ன மாதிரியான நடைமுறை செயல்படுத்த போகுது அப்படின்றத முதலாவதாக தெரிவிக்க வேண்டும்.